ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 21 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 9ஓட ரொட்டீன் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 7 மணிக்கு ஆம்லா ஜூஸ் தான் குடித்தேன். இன்றைக்கி மார்னிங்கில் ஒரு செக்ஷன் இருக்கும், முடிச்சுட்டு வந்துட்டான். ஸோ 7 மணிக்கு ஆம்லா ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ தான் எடிட் பண்ண போயிட்டான். ஸோ ஒரு 7:30க்கு வீடியோ எடிட் பண்ண உட்காந்துட்டான். 9 மணிக்கு தான் காலைல ஃபஸ்ட்டு மீல் மாதிரி எடுத்தான். பிளாக் காஃபி, அதுக்கப்புறம் வெள்ளை சுண்டல் 50 கிராம் இருக்க அளவுக்கு வேக வச்சு எடுத்தேன். அதில் 2 டேட்ஸு, 10 பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் மாம்பழம். இது மாம்பழ சீசன் அப்படின்றதுனால நான் வந்து மற்றதை கட் பண்ணிவிட்டு வேறு எதுவும் டிஃபன் மாதிரி எடுக்காமல் மாம்பழம், சின்னதாக ஒரு மாம்பழம், அது ஒரு மாம்பழம் எடுத்துட்டான். ஸோ காலையில் 9 மணிக்கு ஃபஸ்ட்டாக எடுக்கிற மீல் வந்து இதுதான். வீடியோ எடிட் பண்ணிவிட்டு 10 மணிக்கு மேலே நான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஒரு செட்டு 2 செட்டு சில சமயங்கள் பண்ணுவான். அதுக்கப்புறம் லோயர் பாடி ஒர்க் அவுட் எல்லாம் மிங்கிள் பண்ணி செட்டாக பண்ணுவான். இன்றைக்கி அதே மாதிரி தான் பண்ணான். கிட்டில் பால் கேட்டிருந்தீங்க. கிட்டில் பாலோட வெயிட் வந்து 12 kg. ஸ்டார்டிங்கில் புதுசாக கிட்டில் பால் வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க 5 kg வாங்கிக்கோங்க. அப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 kg தம்பிள்ஸ் வாங்குறீங்க, 1 kg தம்பிள்ஸ் வாங்குறீங்க, ஓகே. அந்த தம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ண வெயிட் தெரியலை, ரொம்ப லேஸாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற போது அடுத்த வெயிட் நீங்கள் வாங்குங்க. 2 kg வாங்கினீங்கன்னா 4 kg வாங்கலாம், அதுக்கப்புறம் 6 வாங்கலாம், இல்லைன்னா 8 வாங்கிக்கலாம். கிட்டில் பால் அப்படின்றது 8 kg, 10 kg, 12 kg அந்த மாதிரி கிட்டில் பால் கூட நீங்கள் ஒன்று வாங்கிக்கலாம். அது நம்ம ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வெயிட் லாஸில் ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங் எதுக்குக்காக பண்ணுறோம், கார்டியோ ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறீங்க. வெயிட் லாஸில் கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் இருக்கும். அதே நேரத்தில் வந்து மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகாது, கொஞ்சம் மசில்ஸ் வீக் ஆகும், தின் மசில்ஸ் லாஸ் இருக்கும் கார்டியோ எக்ஸசைஸில். பட் வெயிட் ட்ரெயினிங் நம்ம வெயிட் வச்சு பண்ணும்போது உங்கள் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், உங்கள் ஸ்கின் வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா டைட் ஆகும். ஸோ அதுலேயும் ஃபேட் லாஸ் இருக்கும். வாரத்தில் 6 நாள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்க வாரத்தில் 3 நாள் பண்ணணும். நான் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டோட அப்பப்போ வந்து இந்த வெயிட்டெல்லாம் சேர்த்து பண்ணும்போது நம்மளுக்கு கலோரி பர்னிங் அதிகமாக இருக்கும். எக்ஸசைஸ் முடிக்க 10:30க்கு ஆரம்பித்தா 11:30 வரைக்கும் பண்ணால் ஒரு 12 மணிக்கு கூல் டவுன் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு 1:30 இருக்கும். மத்தியானம் சாப்பாடு எடுத்த டைம் வந்து 1:30. ஸோ இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு வந்து 2 முட்டை போட்டு ஆம்லேட்டும், அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியல் வந்து 100 கிராம் கிட்ட எடுத்துட்டேன். எந்த விதமான ரைஸ் வேறு எதுவும் எடுத்துக்கல. நான் வந்து வெயிட் லாஸில் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணும்போது தலை நனையுதுக்கா, டெய்லி தலைவலியாக குளிக்கணுமான்னு கேட்குறீங்க. நான் டெய்லி குளிக்க மாட்டேன். வாரத்தில் 3 நாள். ஒரு சில நாட்கள் ஷாம்பு, ஷிவக்கா அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில நாட்கள் வெறும் தலைக்கு மட்டும்தான் ஊற்றிக்குவேன். தண்ணி மட்டும் ஊற்றி அலசி வந்துடுவான். வாரத்தில் 3 நாள் குளித்தாலே போதுமானது தலைக்கு. டெய்லி குளிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஃபேனில் மட்டும் காய வச்சுக்கோங்க தலையை. வேர்க்கல்லையும் பிளாக் காஃபியும் எடுத்துக்கிட்ட டைம் வந்து மணி 3 இருக்கும். சரி குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ண போகலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தான். ஃபுல் பாடி ஒர்க் அவுட் மட்டும் லைட்டாக மைல்டாக பண்ணேன். பட் ஆனால் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும். நிதிஷ் வந்து எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமோன்னா சரி ஹெல்த்தியாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் மீன் மேக்கர், சின்ன மீன் மேக்கர் இருந்தது. அது நிதிஷ் சாப்பிடுவான். அதனால் அவனுக்கு நிதிஷா பார்க்கும் அது தண்ணியில் போட்டு வேக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சேனக்கிழங்குன்னு பெரிய கிழங்கு இருக்கும் இல்லையா, அதுவும் எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து வேக வச்சுருந்தேன். லைட்டாக ஒரு அரை வேக்காடு வேக வைக்கலான்னு சொல்லி 2யுமே வேக வச்சு வடிகட்டி தண்ணியை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சேனக்கிழங்குல வந்து உப்பு, வெறும் வீட்டு மிளகா பொடி, கரம் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டான். இதை வந்து ஓடிஜியில் வைக்கிறதுக்காக தான் அந்த பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நீட்டாக வரிசையாக அடுக்கி வச்சாச்சு. அது மேலே சீஸ் தான் வந்து திரியை வச்சு அது மேலே வச்சுருந்தான். கொஞ்சம் வந்து கிரிப்ஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் புளிப்பு கலந்து நல்லாயிருக்கும். சீஸ் எடுத்துக்கலாம், நிறையா எடுக்காதீங்க. வெயிட் லாஸில் அதுலேயும் ப்ரோட்டீன் இருக்குது, அதே நேரத்தில் ஃபேக்டும் இருக்கும். பால் சார்ந்த பொருட்களில் ப்ரோட்டீன் இருக்கும், அதே நேரத்தில் ஃபேக்ட் இருக்கும். அதனால் அளவுக்கு மீற வேணாம். மைக்ரோவேவனில் ரோஸ்ட்டுன்ற ஆப்ஷனில் 200 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் வச்சாலே போதும். வெளியே வந்து நல்லா ரொம்ப கிரிப்ஸியாக இருக்காது, மைல்டாக கிரிப்ஸியாக இருக்கும். உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், வெளியே வந்து மைல்டாக கிரிப்ஸியாக இருக்கும். அந்த சீஸும் மெல்ட் ஆகி நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. வாட்டர் மெலன் கம்மியாக தான் இருக்கும், தண்ணி தான் நிறையா இருக்கும். அதனால கிளாஸை பார்த்து கனெக்ட் பண்ணிடாதீங்க. வாட்டர் மெலன் 300 கிராம் 400 கிராம் தான் எடுப்பேன். தண்ணி வந்து 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி குடிப்பான். ஸோ மீன் மேக்கரும் அதே மாதிரி நல்லா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு அவனுக்கு வந்து சாலட் மாதிரி தான் செஞ்சு அதில் கொஞ்சமாக தயிர், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு கிண்டி கரம் மசாலா பொடி, மிளகா பொடி போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அவன் சாலட் மாதிரி அதை எடுத்துக்கிட்டான். செமி கிரேவியாக தான் வேணும் அப்படின்னு கேட்டான். அதனால் மீன் மேக்கர் வந்து அவனுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தேன். நான் சாலட் வந்து ட்ரையாக இல்லாமல் எடுத்துக்கிட்டான். அவன் வந்து சூப்பராக இருந்தது. பட் நான் வந்து 1 வாய் 2 வாயாக சாப்பிட்டேன், நிறையா சாப்பிடல. அது மாதிரி இந்த கிழங்கு அப்படின்றதும் நான் ஒரு 4 பீஸ் தான் சாப்பிட்ருப்பேன். அதுக்கப்புறம் நான் போதுன்ட்டேன். எல்லாருமே ஷேர் பண்ணி ஆளுக்கு 4 பீஸ் தான் வந்தது, நிறையாலாம் வரல. நான் ஒரு 4 பீஸ் மட்டும்தான் சேனக்கிழங்கு 4 to 6 பீஸ் தான் சாப்பிட்ருந்தேன். ஏன்னா எனக்கு வாட்டர் மெலன் ஜூஸ் குடிச்சதுனால பசி இல்லை, வயிறு ஃபுல்லாக இருந்ததுனால
சேனக்கிழங்கு டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன பீஸாக 4 பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு மீதி இருக்க சேனக்கிழங்கு வந்து நிதிஷும் அவங்க அப்பாவும் எடுத்துக்கிட்டாங்க. மீன் மேக்கர் நான் சாப்பிட மாட்டேன், அதனால் 1 வாய் 2 வாய் தான் எடுத்து சாப்பிட்டேன், நிறையாவும் சாப்பிட்டுக்கல. நான் டேஸ்ட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஈவினிங்கில் சாப்பிட்டனுமே ஒரு 6:30க்கு மேலே வாக்கிங் கிளம்புனேன். வீட்டுக்கு வரும்போது மணி 8 ஆயிடுச்சு. ஒரு சில சமயங்கள் ஈவினிங்கில் போகும்போது யாராவது ரோட்டில் பார்த்துட்டாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுகிற மாதிரி ஆயிடும். அதனால் ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுது. 1.25 மணி நேரத்தில் நான் 10,000 ஸ்டெப்பு முடிப்பேன். இங்கேருந்து கிளம்பும்போது யாரையா பார்த்துட்டோம் பேசிட்டோம் அப்படின்னா 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆயிரும். ஸோ இன்றைக்கி என்னோடய வாக்கிங்கை நான் செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். டே 9 4:40க்கு இருந்துச்சேன் காலையில். இன்றைக்கி வெயிட்டு 60 கிலோவும் 200 கிராம் இருந்தது. மார்னிங் லோயர் அண்டு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான், நோ சீட் மீல். ஈவினிங்கில் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஒரு 1/2 அன் ஹவர் பண்ணேன், அதுக்கு மேலே பண்ணலை. இன்றைக்கி நான் எதுவும் படிக்கலை. பர்சனல் டயட் ஒருத்தவங்களுக்கு போட வேண்டியிருந்தது, அந்த ஒர்க்கில் தான் ஃபுல்லாக உட்காந்துட்டான். இன்றைக்கி வந்து ரொம்ப மைண்டு ரிலாக்ஸாக சாமி பாட்டு ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி இருந்தது. வாக்கிங் ஸ்டெப் அப்படின்றது 11,863 ஸ்டெப்பு. மணி வந்து 9:15 ஆகுது. 9:30க்கெலாம் போய் படுக்க ஆரம்பிச்சிருவான். இன்றைக்கி என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸ் ரொட்டீனை நான் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நாளைக்கு சந்திக்கலாம். இன்றைக்கி வெயிட் லாஸ் சந்தேகங்கள் அப்படின்ற போது பீரியட்ஸ் வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கக்கா. இது எப்படிக்கா எக்ஸசைஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்க. பீரியட்ஸ் வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன கணக்குன்னு எனக்கும் தெரியல. பீரியட்ஸ் அப்போயே நான் எக்ஸசைஸ் பண்ண தான் செய்வேன். பீரியட்ஸ்க்கு முன்னாடி 1 வாரம், பீரியட்ஸ்க்கு அப்புறம் 1 வாரம் நம்மளுக்கு மைண்டு சரியில்லை அப்படின்னு பார்த்தா அப்போ மொத்தத்தில் ஒரே 1 வாரம் தான் பாக்கி இருக்கும். அந்த 1 வாரத்தில் எக்ஸசைஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது. அப்போல்லாம் கணக்கே கிடையாது. உங்களோட பாடியோட மைண்ட் செட்டு தான். நம்ம வந்து பீரியட்ஸ் இருந்தாலுமே எக்ஸசைஸ் பண்ணலாம். ஹெவியாக ஜம்ப் பண்ணியோ ஸ்கிப்பிங் மாதிரி இருக்க எக்ஸசைஸ் வந்து பண்ணாமல் மைல்டாக வார்ம் அப் பண்ணுறது, ரிலாக்ஸாக வந்து உங்களால் தம்பிள்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறது. ஹெவி வெயிட் இல்லை, தம்பிள்ஸ் மெயில்டாக நான் இப்போ 5 kg 8 kg வச்சு பண்ணுற இடத்துல 2 kg வச்சு பண்ணுவோம். வெயிட் கம்மியாக வச்சு அப்பர் பாடி பண்ணுறது, ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்க எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நான் பீரியட்ஸ் அப்பவும் எக்ஸசைஸ் பண்ண தான் செய்வேன். பீரியட்ஸ்க்கு 1 வாரத்துக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற கணக்கு அப்படின்றது கிடையவே கிடையாது. பீரியட்ஸ் அப்போ கூட நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். பாடி ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், உடம்பு லேஸாக ஃபீல் ஆகும், அதுக்கப்புறம் பேக் பெயின் இருக்காது, உங்களுக்கு ஃப்ளோவிங்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹெவி ஃப்ளோவிங் இருக்குது அப்படின்றவங்க வேணால் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, தாராளமாக வாக்கிங் போகலாம். பாடி டயர்டாகுது கால் உலையுது அப்படின்றவங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மற்றபடி நான் என்னோடய கிளாஸில் வர்ற லேடிஸும் சரி நானும் சரி இது வரைக்கும் நாங்கள் பீரியட்ஸ் அப்படின்னா லீவ் எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வந்து மெதுவாவது பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். நானும் வாரத்தில் 6 நாள் கண்டிப்பாக பண்ணுவேன். அது பீரியட்ஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, முன்னாடி வாரம் பின்னாடி வாரம் அப்படின்ற கணக்கு கிடையாது. அந்த மாதிரி தப்பான கணக்கு யாரும் சொல்லாதீங்க. எனக்கு தைராய்டு இருக்குது. தைராய்டுக்கு வெயிட் லாஸ் ஆகவே மாட்டேங்குது. அதனால அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபுட்டு சொல்லுங்கள் அப்படின்றீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா, அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபுட்டுன்றது கிடையவே கிடையாது. தைராய்டு இருக்கவங்க மார்னிங்கில் எப்படி சொல்லுவாங்களா, மல்லி வாட்டர் எடுத்து குடிங்க, தேங்காய் எண்ணெய் வச்சு காகல் பண்ணுங்கள். அந்த தைராய்டு பிளாடர் அப்படின்றது கொஞ்சம் ஹெல்த்தியாகும். அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹெல்த்தியான ஃபுட் எடுக்குது. இது மட்டும் சொல்லுவாங்க. காலிஃப்ளவரும் முட்டைக்கோஸ் மட்டும் வேக வச்சு அந்த தண்ணியை யூஸ் பண்ணாமல் கீழே கொட்டிடணும். அதை 2 மட்டும் அப்படியே அதுக்கப்புறம் தான் நம்ம பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும், முட்டைக்கோஸும் காலிஃப்ளவரும். மற்றபடி ஸ்ப்ரவுட் எடுக்கக்கூடாது தைராய்டு இருக்கும்போது அப்படிலாம் கிடையாதுங்க. நான்லாம் எடுக்கலாம் செஞ்சால் தாராளமாக எடுத்துக்கலாம். மல்லி வாட்டர் அப்படின்றது ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிக்காமல் ஒரு 4-5 தடவை சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 3 தடவை குடிக்கலாம். ஏற்கனவே லாங் வீடியோவாக 2 வீடியோ தைராய்டுக்கு எடுத்தவங்களுக்கு நான் ஃபுட்டு வீடியோவும் போட்டிருக்கேன். அதே மாதிரி மல்லி வாட்டர் எப்படி குடிக்கணுன்றது தனியாகவும் வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு தான் பிசிஓடிக்கு தனி உணவு, தைராய்டுக்கு தனி உணவு அப்படின்றது கிடையாது. இந்த ட்ரிங்க் காலையில் மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதோட உங்கள் தைராய்டு பிளாடர் மல்லி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், அந்த நார்மலாக சீராக கொண்டு வரதுக்கு. அது மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. உங்களோட உடல் உழைப்பு, அதுக்கப்புறம் ஹெல்த்தி ஃபுட் எல்லாமே எடுக்கலாம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த மாதிரி உணவுகள் சமைக்கிறது ஓவர் குக்கிங் இல்லாமல் ராவாகவும் எடுக்காமல் மைல்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க உணவுகளை. பிசிஓடி, தைராய்டு எல்லாத்துக்குமே காமனான ஹெல்த்தியான ஃபுட்டு, எல்லாத்துக்குமே வெயிட் லாஸ்க்கு அப்படின்றது ஹெல்த்தியாக சொல்லணும் அப்படின்னா பழங்கள், காய்கறிகள், வெஜிடபிள்ஸ் எடுக்கிறது, பல்சஸ் எடுக்கிறது, சாலட் மாதிரி எடுக்கிறது, கஞ்சி மாதிரி எடுக்கிறது, சிறுதானிய அரிசிகளை ரொம்ப ஹெவி ஃபுட்டாக எடுக்காமல் மீளச்சு குட்டி குட்டி மீளாக பிரித்து 6 மீளாக எடுக்கிறது. இதுதான் வந்து அது போக டெய்லி எக்ஸசைஸ். லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் பண்ணாதான் ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியுமே தவிர ஒரு ட்ரிங்க்கும் ஒரு குறிப்பிட்ட உணவும் உங்கள் பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வராது. அதை நான் வச்சுக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ஓவர் நைட் ஓட்ஸ் எடுக்கலாமாக்கா?
டெய்லி காலையில் ஸ்மூத்தி குடிக்கலாமாக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு உணவு பழக்கத்தை டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நான் என்ன சொல்வேன்னா, காலையில் உணவு டிஃபன் அப்படின்ற போது அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஓட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஓட்ஸ் வெயிட் லாஸ்க்கு உதவும், ஃபைபர் ஜாஸ்தி, அதனால உதவும். அதை தாண்டி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதில் என்ன இருக்குன்னு யோசிங்க. ஒன்றுமே கிடையாது, அது சக்கை தான். அப்படி பார்த்தா நம்மளுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்ன இருக்கணும்? ஓட்ஸோட ரொம்ப சத்து ஜாஸ்தி எதுன்னா கம்பு வெயிட் லாஸ்க்கும் வரும், ஒமேகா 3 ஜாஸ்தி, பேக் பெயின் இருக்காது, இன்னொன்று அதில் ப்ரோட்டீன் இருக்குது, எக்ஸ்ட்ரா மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுங்க. எக் ஒயிட் சாலட் எடுங்க, ஒரு நாள் ஸ்மூத்தி எடுங்க, ஒரு நாள் பல்சஸை முளைக்கட்டி அதை சாலட் மாதிரி எடுங்க, இல்லை வேக வச்சு சாலட் மாதிரி எடுங்க, ஒரு நாள் அடை தோசை எடுங்க, ஒரு நாள் ராகி தோசை, ஒரு நாள் பச்சைப்பயிர் தோசை, ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று எடுங்க. ஒரே விதமான உணவுகளை லாங் டைமாக மார்னிங் ஃபுட்டில் மட்டும் எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா காலையில் நம்மளுக்கு எவ்வளோ சத்தா உணவுக்கு உடம்புக்கு சேருதோ அந்த ஹோல் டே ஆக்டிவிட்டியும் சரி, அடுத்தடுத்து வர்ற உங்கள் பீரியட்ஸ்க்கும் சரி, உங்கள் உடம்புல ரத்த விருத்திக்கும் சரி, ஒவ்வொரு மாதமும் ஹெல்த்தியாக இருக்கணும், அந்த ஹோல் லைஃப்மே ஹெல்த்தியாக இருக்கிறது அப்படின்றது உங்களோட மார்னிங் ஃபுட் தான். அதனால் மார்னிங்கில் எடுக்கும்போது யோசித்து எடுங்க. எல்லா விதமான சத்தும் அதில் இருக்கான்னு பாருங்கள். கார்ப்ஸும் இருக்கணும், ஃபேக்டும் இருக்கணும், அதே நேரத்தில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கணும், ஃபைபரும் அதிகமாக இருக்கணும். கார்ப்ஸும் ஃபேக்டும் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எது சிம்பிளாக ஈஸியாக இருக்குது அதை டெய்லி எடுத்து சாப்பிட்டுக்கலாம், நம்மளுக்கு தனியாக குக் பண்ண கஷ்டமாக இருக்குன்றீங்க. நான் என்ன சொல்லுவேன், ஓவர் நைட் ஓட்ஸை விட ஸ்ப்ரவுட் ரொம்ப ஈஸி, அது செய்யணும் கூட அவசியம் இல்லை. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பச்சை பயிறு கருப்பு சுண்டலை முளை கட்டி வச்சு அதை மாதுளம்பழம் மிக்ஸ் பண்ணியோ இல்லை வெங்காயம் தக்காளி போட்டு முளை கட்டி நீங்கள் எடுக்கும்போது வெயிட் லாஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும், அதுலேயும் கார்ப்ஸ் கம்மி தான், அதுலேயும் ஃபைபர் இருக்குது. உங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படின்ற ஒன்றை நம்ம டயட்டில் கொண்டு வராதீங்க. அப்போ நம்மளோட ஆரோக்கியமும் குறைய ஆரம்பிச்சிடும். ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா மார்னிங் ஃபுட்டும் ஆஃப்டர்நூன் ஃபுட்டும் உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக்கை கொண்டு வாங்க, ஃபைபரையும் அதில் கொண்டு வாங்க. அப்போ தான் வெயிட் லாஸில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸை செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நாளை சந்திக்கலாம். தேங்க்யூ.